இந்தியாவிலே அதிக மர்மங்கள் நிறைந்த ஒரே கோவில் இந்த காளையர் கோவில் தான். காரணம், இந்த கோவில் ராஜகோபுரத்துக்கு அடியில் மருது சகோதரர்களோட தலைகளை புதைச்சி வச்சுருக்காங்க. எங்கேயுமே இல்லாத மாதிரி இந்த கோவில் உள்ள 3 லிங்கங்கள் இருக்குது. அதாவது தனித்தனி கருவறையில் 3 லிங்கங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 அம்மன் சன்னதிகள் இருக்குது. தனித்தனி இடத்துல 3 அம்மன் சன்னதிகள் இருக்குது. இந்த மாதிரி எந்த கோயிலும் இருக்குது. இந்த மாதிரி இந்த கோயிலில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. இந்த கோயில் பேர் வந்து காளையார் கோவில். காரணம் என்னென்னா, ஒரு தடவை சுந்தரர் இந்த கோயிலில் இருக்கிற சிவனை வழிபடுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படி வழிபட வந்தப்போ அந்த இடத்துல, அதாவது கோயில் வெளியே எல்லா இடத்துலையுமே சிவலிங்கங்கள் புதைஞ்சிருக்கிறது அவரோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை நோக்கி நான் வரும்போது இப்படி எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் நான் எப்படி நடந்து வருது, அந்த சிவலிங்கங்கள்லாம் மிதித்து என்னால் நடந்து அங்கே வர முடியாது, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி அவர் வேண்டியிருக்காரு. அதுக்கு சிவன் வந்து தன்னோட காலை அனுப்பிச்சுட்ருக்காரு சுந்தரர்கிட்ட. அந்த காலை நடந்து வர வழியாக நீங்களும் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் சிவலிங்கங்கள் எதுவும் மிதிக்காமல் நீங்கள் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு அந்த சிவன் சொல்லியிருக்காரு. இவரும் அந்த காளையை பின்பற்றி அப்படியே அந்த வழியாக போய் கோயிலுக்குள்ளே போயிடறாரு. காலை வந்து வழிகாட்டினதால இந்த இடத்துக்கு காளையார் கோவில்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு.